அரசியல் அறிவற்ற தற்குறிகளாகவும் தம்பி விஜயின் அடிமைகளாகவும் இருப்பதை தவிர எதிர்காலத்தில் அவர்களுக்கு வேற வழி இல்லை என்கிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. தமிழர்களை புறக்கணித்துவிட்டு தமிழர்களை கூறு போட்டு அதிகாரமற்றவர்களாக அவர்களை மாற்றுவது ஏற்புடையது அல்ல. நாங்கள் மதுக்கடைகளை ஒழித்து விட்டோம், ஊழலை நாங்கள் நேற்றே ஒழித்து விட்டோம், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கி விட்டோம் என்று வெற்று கூச்சல்களாக வெறும் விளம்பரங்களாக இன்ஸ்டாகிராம் ரீல்களாக தான் வருதே ஒழிய உண்மையான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றத்தால் தமிழர்களுக்கு உருவாகி இருக்கிற பேர் ஆபத்து குறித்து பேச இருக்கிறோம். சமீப காலத்தில் அதுவும் தமிழகத்தின் முதலமைச்சராக மதிப்புக்குரிய தம்பி ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இணையதளங்களிலே ஒரு செய்தி பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. சித்தூரை சேர்ந்த ஒரு பெண்மணி விஜய் அவர்கள் சித்தூரை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் அவர் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் என்றும் ஒரு நேர்காணலை கொடுத்திருக்கிறார். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனேயே சித்தூரிலே இரண்டாவது முதலமைச்சர் என்று பதாகைகள் வைக்கப்பட்டு கிடாய் வெட்டி பெரும் கொண்டாட்டமாக கொண்டாடி இருப்பதாக செய்திகள் பரவுகின்றன. சித்தூரில் இருந்து வந்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு என்றும் இரண்டாவது முதலமைச்சர் தம்பி ஜோசப் விஜய் அவர்கள் என்றும் அந்த ஊர் மக்கள் கொண்டாடுகிறார்கள். இதனாலேயே என்னவோ தெரியவில்லை, இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தெலுங்கு லாபி உருவாகி இருக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களினுடைய பொது நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிற பொறுப்பை கிரானைட் ரியல் எஸ்டேட் மாஃபியா விஷ்ணு ரெட்டி அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். தம்பி விஜய் அவர்களோடு சாராய மாஃபியா அனில் ரெட்டி அவர்கள் நெருக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சினிமா ரியல் எஸ்டேட் மாஃபியா ஜனார்த்தனன் ரெட்டி அவர்கள் நெருங்கிய வட்டத்தில் விஜய் அவர்களோடு இருக்கிறார். லாட்டரி டிக்கெட் மாஃபியா கும்பலை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக நின்று வெற்றியடைந்து அமைச்சராகவும் அமர்ந்திருக்கிறார். விஜய் அவர்களினுடைய ஆலோசகராக ஆரோக்கிய சுவாமி நாயுடு அவர்கள் உடன் இருக்கிறார். அதே போல தொழில்துறை மாஃபியாவாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தேர்தல் ஆலோசகராக செயல்பட்ட கீர்த்தனா ரெட்டி தமிழக வெற்றி கழகத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த தெலுங்கு ஆக்டபஸ் தமிழகத்தை சுற்றி வளைத்து விட்டதோ என்கிற கேள்வி பொது வெளியில் இருக்கிற எல்லோருக்கும் உருவாகி இருக்கிறது. அதே போல நீங்க தமிழகத்தின் மொத்த அதிகாரமும் புதிய தலைமுறை தெலுங்கு மாஃபியாக்களிடம் சென்று விட்டதால் தமிழர்கள் அதிகாரமற்று தமிழகத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் தமிழகத்தை இரண்டாக பிரித்து விட்டார். பட்டியல் சமூகத்து மக்கள், சிறுபான்மையினராக இருக்கிற இஸ்லாமிய கிறித்துவர்கள், மொழி சிறுபான்மையினராக இருக்கிற தெலுங்கர்கள் என்று இவர்கள் அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்கிறவர்களாகவும் எந்த அதிகாரமும் இல்லாமல் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினராய் இருக்கிற முக்குளத்தோர், நாடார், கோனார், முத்தரையர், உடையார்கள் போன்ற வன்னியர்கள் போன்ற பிற்படுத்தப்பட்ட சாதியினர் எந்த அதிகாரமற்றவர்களாக தமிழகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் பிள்ளைகள் எந்த அதிகாரமும் இல்லாமல் சினிமா கிறுக்கர்களாகவும் அரசியல் அறிவற்ற தற்குறிகளாகவும் தம்பி விஜயின் அடிமைகளாகவும் இருப்பதை தவிர எதிர்காலத்தில் அவர்களுக்கு வேற வழி இல்லை என்கிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களிடையே தேர்தல் களத்திலே நின்று வெற்றியடைந்த பிறகு சட்டசபையிலே உறுதிமொழி ஏற்கிற போது தெலுங்கிலே ஒருவர் உறுதிமொழி ஏற்றார். அதை முதலமைச்சர் ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். முதலமைச்சர் தெலுங்கரா
தமிழரா என்பது நமக்கு சிக்கல் இல்லை. ஏனென்றால் தமிழகத்தை இதுவரைக்கும் தெலுங்கர்கள் ஆண்டிருக்கிறார்கள், மலையாளி ஆண்டிருக்கிறார், கன்னட பாப்பாத்தி என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்ட அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஆண்டிருக்காங்க. தம்பி விஜய் ஒரு தெலுங்கராக இருந்து தமிழகத்தை ஆட்சி செய்வதில் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் தமிழர்களை புறக்கணித்து விட்டு தமிழர்களை கூறு போட்டு அதிகாரமற்றவர்களாக அவர்களை மாற்றுவது ஏற்புடையது அல்ல. ஒரு மாஃபியா கும்பல் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக அவர்களுடைய மிரட்டல் உருட்டல்களுக்கு பயந்து நீங்கள் மருத்துவத்துறையை தனியார் மயமாக்க நினைப்பதும், மின்சாரத்துறைக்கு ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி மின்சாரத்துறையவும் தனியார் மயம் ஆக்கி விடுவீர்களோ என்கிற அச்சத்தை மக்களுக்கு உண்டாக்குவதும், தமிழ் மக்கள் நம்பி வாக்களித்த ஒரு முதலமைச்சர் அந்த மக்களுக்கு செய்கிற நன்மை இல்லை. உண்மையாகவே இந்த மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களினுடைய சிக்கல்களுக்கு நேரடியாக நீங்கள் தலையிடுங்கள். நீங்கள் சொன்னது போல பெண்களுக்கு உயரிய பாதுகாப்பை கொடுங்கள், மதுக்கடைகளை ஒழுங்கு செய்யுங்கள். எல்லாமே வெறுமனே பேச்சாதான் இருக்கு, ரீல்ஸ் தான் வருது. நாங்கள் மதுக்கடைகளை ஒழித்து விட்டோம், ஊழலை நாங்கள் நேற்றே ஒழித்து விட்டோம், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கி விட்டோம் என்று வெற்று கூச்சல்களாக வெறும் விளம்பரங்களாக இன்ஸ்டாகிராம் ரீல்களாக தான் வருதே ஒழிய உண்மையான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. ஒரு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இப்படி வெவ்வேறு துறைகளில் மாஃபியாவாக இருந்து கொண்டு மக்களை சுரண்டி கொள்ளையடிப்பவர்களை நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்குள் கொண்டு வருகிற போது, அவர்களுடைய அனுசரணையோடு நீங்கள் ஆட்சி செய்கிற போது எப்படி உங்களால் நல்லாட்சி கொடுக்க முடியும்? எப்படி உங்களால் மக்கள் விரும்புகிற ஒரு ஆட்சியை எப்படி உங்களால் கொடுக்க முடியும்? நீங்க சிந்திச்சு பாருங்க. கார்ப்பரேட் முதலாளிகளின் லாப வெறிக்கு மக்களை சுரண்டுகிற, கனிம வளங்களை கொள்ளையடிக்கிற மாஃபியா கும்பலினுடைய லாப வெறிக்கு நீங்கள் கட்டுப்பட்டு ஒரு பொம்மை முதலமைச்சராக, அவர்கள் ஆட்டி வைப்பதற்கெல்லாம் ஆடுகிற ஒரு முதலமைச்சராக நீங்கள் இருந்தால் நீங்கள் மக்கள் முதலமைச்சராக ஆகவே முடியாது. உண்மையாக மக்களை நேசிக்கிற ஒரு முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் இருந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாஃபியா கும்பல்களை உடனடியாக அகற்றுங்கள். உங்களுக்கு தேர்தல் களத்துல கோடி கோடியாக அவர்கள் கொட்டி கொடுத்திருக்கலாம், அதானி உங்களுக்கு பணம் முதலீடு செய்திருக்கலாம், பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் உங்கள் மீது முதலீடு செய்திருக்கலாம். அவர்களெல்லாம் தங்களுடைய பணத்தை சும்மா கொடுத்திருக்க மாட்டாங்க. உங்களை முதலமைச்சரை ஆக்கி அந்த பணத்தை பல மடங்கு சம்பாதிக்க வேண்டும், இந்த மக்களை சுரண்ட வேண்டும், இங்கு இருக்கக்கூடிய கனிம வளங்களை சுரண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நிறையா பணத்தை கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் திரும்ப சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. இங்கே தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க. தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே, இந்த இடத்தில் நீங்கள் மக்கள் விரோதியாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுவும் நிர்வாகத்துறையில் கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாத பிள்ளைகளை வைத்து இன்னைக்கு உங்களுடைய அமைச்சரவையை கட்டமைத்திருக்கிறீர்கள். அரசு அதிகாரிகள் ஏறி மேய்ந்து விடுவார்கள். இளம் அமைச்சர்களாய் இருப்பவர்களை மிரட்டி இது இப்படித்தான், இதுதான் புரோட்டோகால், இது இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இந்த இடத்தில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும், இந்த இடத்தில் நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அரசு அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸ், நிர்வாகம் உங்கள் அரசின் சிறத்தன்மையை கெடுத்துவிடும். அப்படி ஒரு நிலை உருவாக கூடாது என்று சொன்னால் நீங்கள் உங்களையே நீங்கள் மறுஆய்வு செய்யுங்கள். தமிழகத்திலே உங்களுக்கு வாக்களித்த தமிழர்களை புறக்கணித்துவிட்டு வெளியில் இருந்து மாஃபியா கும்பலை கொண்டு வந்து அரசாட்சி நடத்திவிடலாம் என்று நினைப்பது ஒருபோதும் உங்களுக்கு நல்லது அல்ல. அது தீங்கைத்தான் விளைவிக்கும், மக்களின் நம்பிக்கையை இழக்க வைக்கும். ஆகவே தமிழகத்தின் முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு மாஃபியா கும்பலை நீங்கள் அகற்றி தமிழ் மக்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி ஒரு நல்லாட்சி தந்த முதல்வர் என்கிற பெயர் எடுக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.